எல்லாருக்கும் அதிகாலை வணக்கம். இன்றைக்கி வந்து காலையில் எழுந்தாச்சுங்க 5:30 மணி. இந்த வியூ பார்த்தா 5:30 மணி மாதிரி தெரியல. ஸோ 6:30 7 மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ அது 5:30 மணி தான் ஆகுது. இன்றைக்கி ஃபஸ்ட் டே பாப்பா ஸ்கூல் போகிறாங்க. அதனால் வந்து சீக்கிரமாக ஸ்கூல் போனால் வேறு ஸ்கூல், புது ஸ்கூல் வேறு. ஸோ 8:30க்கெலாம் வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து நம்ம காலையில் எழுந்து லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு முன்னாடி வந்து வீட்டுக்கு பின்னாடி ஸ்கூல் இருந்துச்சு. அதனால் வந்து நாங்கள் வந்து காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் லன்ச் வந்து 11:30க்கு 11:45க்கு லன்ச்னா 11:30க்கு நான் இங்கேருந்து செஞ்சு எடுத்துன்னு கொடுப்பேன். அதனால் வந்து லேட்டாக செய்வோம். ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு மட்டும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து லன்ச் கொடுப்போம். அது எனக்கு தெரியல. அப்போ வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது வந்து பெரிய விஷயமா தெரியல. எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து வேறு ஸ்கூல் சேர்த்ததுனால என்னாச்சுன்னா, அவ்வளோ தூரம் ஏற்கனவே லாங் ஸ்கூலு, அவ்வளோ தூரம் கொண்டு போய் விட்டுட்டு மறுபடியும் லன்ச்சு செஞ்சுட்டு மறுபடியும் எடுத்துன்னு போய் கொடுக்குறது சாத்தியமே இல்லை. ஸோ இது நமக்கு செட்டும் ஆகாது. அதனால் வந்து காலையிலேயே வந்து செஞ்சிடலாம் சொல்லி இனிமேல் வந்து ஃபுல்லாக காலையில் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியாச்சு. இது வரைக்கும் எழுந்ததில் செம்ம சோம்பேறியாக இருந்து பழகியாச்சு. 7 மணிக்கு எழுந்துப்போம், அது 6:30 மணிக்கு எழுந்துப்போம். அதனால் வந்து லன்ச்சு செய்ய மாட்டோம். பாப்பா மட்டும் கிளப்பி அனுப்புவோம். அதனால் பெரிய ஒர்க்காகவும் பெரிய கஷ்டமாகவும் தெரியாது. இப்போ அப்படி இல்லை. லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ணணும், காலையில் டிஃபன் செய்யணும், பால் ஆற்றணும் பசங்களுக்கு, அவனுக்கு வந்து சுடு தண்ணி வைக்கணும், அப்புறம் வந்து குட்டி பாப்பாவும் பார்த்துக்கணும். ஸோ அவங்க அழுவாங்கன்ற பயங்கர ஒரு டென்ஷனாக போயிட்டு இருந்துச்சு. லன்ச்சு மட்டும் கட்டுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. லன்ச்சு சாப்பிட்றதே வந்து காலையில் சாப்பிட மாட்டான். ஸோ காலையில் டிஃபன் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். ஸோ அது ஒரு வேலை. இது வந்து ரொம்ப வருஷம் நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து 5 இயர்ஸ் ஆகுது அப்படின்னா செகண்ட் இயர் வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கட்டினேன் இந்த மாதிரி. அப்போ இது மாதிரி தான் காலையில் எழுந்து 5 மணிக்கு எழுந்து சாப்பாடு கட்டுவேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வேலை இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 இயர்ஸாக நாங்கள் அந்த மாதிரி செய்யலை. அவருக்கு வந்து லன்ச் வந்து கம்பெனியில் ரெடி பண்ணிட்டாங்க சொல்லிட்டு லன்ச் கட்ட வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதில் வந்து சோம்பேறியே இருந்து செம்மையாக பழகியாச்சு. சரியான சோம்பேறித்தனம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவ்வளோ சோம்பேறி வந்துட்டு திடீர்னு சுறுசுறுப்பான ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பசங்களுக்கு நம்ம அதை ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுருவோம். அது நியூ எக்ஸ்பீரியன்ஸாக வச்சு இனிமேல் இதை பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சாச்சு. ஏன்னா இன்னொரு பாப்பாவும் ஸ்கூலுக்கு அனுப்ப நேரம் வந்துச்சு. அவங்களுக்கு 2.5 வயசு ஆகிடுச்சு. ஸோ 3.5 இயர்ஸில் இல்லை 4 இயர்ஸில் வந்து ஸ்கூல் சேர்த்தணும். சரி எப்படி இருந்தாலும் நம்ம இதெல்லாம் செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு என் மைண்ட் செட் நானே மாற்றிக்கிட்டு சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். காலைல பால் ஆற்றியாச்சு, டிஃபன் செஞ்சாச்சு, தோசை ரெடி பண்ணியாச்சு. பாப்பாவுக்கு வந்து தோசை கேட்டாங்க. தக்காளி சட்னி, தக்காளி வெங்காயம் சேர்த்து அரைப்பாங்களே அந்த சட்னி தான் செம ஈஸி. ஸோ மிக்சியில் தக்காளி வெங்காயம் போட்டோமா, அரைச்சோமா, தாளிச்சோமான்னு ஈஸியாக இருக்கும். ஸோ எது ஈஸியாக இருக்கோ அதை பண்ணலான்னு பண்ணேன். அப்புறம் வந்து இவர் குட்டி பாப்பா நானும் ஸ்கூல் போகிறேன்ற மாதிரி அவர் வேகமாக எழுந்துட்டார், எல்லாமே கிளம்பிட்டார். இல்லை ட்ரெஸ் பண்ணிட்டு ஜடை போட்டு எங்கே போகிறாரு தெரில. அதுவே அவங்க அப்பா ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இவருக்கு வந்து யூனிஃபார்ம் மட்டும் ரெடி பண்ணியாச்சு. புது யூனிஃபார்ம் இது. அங்கே நாங்கள் ப்ளூ கலர் யூனிஃபார்ம் போட்டுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து ஒயிட் வித் ரெட்டு. ஸோ இதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது. இதுலேயும் பார்க்க க்யூட் அழகாக இருக்கான். ஸோ நம்ம பசங்க எது போட்டாலும் நம்ம அழகு பார்ப்போம் இல்லையா? அவர் வேறு எனக்கு பர்போ வேறு சொல்கிறாரு. இவர் வந்து எனக்கு ஃபஸ்ட் டேன்றதால செம ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பாப்பாவை குளிக்க வச்சுட்டாங்க. 2 பசங்க டிஃபன் தோசை சுட்டு வச்சுட்டு ஊட்டிட்டாங்க. ஸோ வந்து நான் வந்து இருக்கிற வேலையில் ஃபஸ்ட்டு எனக்கு மைண்ட் செட் வந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் வரல. அதனால் வந்து எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணது நல்லதாக போச்சு. ஃபஸ்ட் டே லீவ் வேறு போட சொல்லிட்டேன் நான். ஏன்னா வந்து ஃபஸ்ட் டே 2 பேர் சேர்ந்து எடுத்துன்னு விட்டு வரலாம், குழந்தை ஆசைப்படுவான் சொல்லிட்டு நாங்கள் லீவ் போட சொல்லிட்டேன். அவர் வேலைக்கு லீவும் போட்டாச்சு அவங்க பையனுக்காக. அதனால் வந்து சின்ன பையனை அவர் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. நான் வந்து இவர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல நான் ஸ்கூல் போகிறதுனால வந்து சாமியும் கும்பிட்டாச்சு. அவங்க ரெடி பண்ணி பாப்பா ரெடி பண்ண நான் இன்னும் ரெடி ஆகலை. ஸோ நான் வந்து இனிமேல் தான் ரெடி ஆகணும். 2 மாதம் கழிச்சு ஸ்கூல் போகிறதுனால அழுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அவங்களுமே ஒரு ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு ஸ்கூல் போகிற ஆர்வத்தில் இருக்காங்க பயங்கரமாக. அதான் புது ஸ்கூல், புது ஃப்ரெண்ட்ஸு, புதுசாக மிஸ்ஸு அப்படிலாம் பார்க்கும்போது அவங்களுக்கு செமையாக இருக்குது. ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நான் போட்டது சரியில்லைன்னு எங்கள் வீட்டுக்காரர் கைட்டி மறுபடியும் போகிறாரு பாருங்கள். நான் சரியாக ஹிண்ட் பண்ணலையாமா அவருக்கு. எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நான் என்ன பண்ணுவேன்? அவர் வந்து மறுபடியும் தலையெல்லாம் வாரி விட்டு மறுபடியும் ஹிண்ட் பண்ணி மறுபடியும் ட்ரெஸ் போட்டு விட்டு அவங்க பையனுக்கு அப்படியே பார்த்து மேக்கப் பண்ணுறாரு அவர். அவ்வளோ செல்லம். ஸோ மேக்கப்லாம் முடிஞ்சு ட்ரெஸ்ஸிங்லாம் முடிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. அவங்க தாத்தாவை கும்பிட சொன்னால் எப்படி ஆடிட்டுருக்கான் பாருங்கள். அவங்க தாத்தா இருக்காங்க. தாத்தா கும்பிட்டுக்கப்பா கிளம்பும் போது அப்படி சொன்னால் அவர் டிங்கின்னு ஆடிட்டுருக்காரு. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஊட்டினாங்க. சரி நானும் கொஞ்சம் ஊட்டலாம், வந்து சரியாக சாப்பிட்லாம அம்மா தான் வீட்டில் நட முடித்தான். அதனால் வந்து நான் 2 ஊட்டிட்டேன். என்ன இருந்தாலும் காலையில் ஸ்கூல் கிளம்பும் போது வந்து பசங்க டிஃபன் ஊட்டுறது பெரிய பிக் டாஸ்க். அந்த யூனிஃபார்ம் போட்டு டிஃபன் ஊட்டும் போது செம்ம இதுவாக இருக்கும். அப்படியே இடம் பிடிப்பாங்க பாருங்கள், செம்ம கடுப்பாகும்.
ஸோ எல்லாம் கிளம்பியாச்சு, வெளியே வந்தாச்சு. குட்டி பாப்பா அவ்வளோ ஃபஸ்ட்டு ஸ்கூல் போகிற மாதிரி முன்னாடி வந்து ரோட்டில் நின்றுட்டான். 2 பேரும் வந்து ஆர்வமாக குடுக்குன்னு வந்து ரோட்டில் நின்றுட்டாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பின்னாடியே வண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்குமே ஒரு ஜாலியாக இருக்குது. அவருக்கு எதுவும் தெரியல, ஜாலியாக கிளம்பிட்டார் அவர். இவர் அதுக்கு மேலே ஆர்வமாக இருக்கார். 2வது பையன் வந்து எங்கேயோ நம்ம வெளியே டூர் கிளம்புன்ற மாதிரி அப்படியே அவர் ஒரு ஹாப்பியாக இருக்கார் அவர். இவங்க ஸ்டில்லெல்லாம் கொடுத்து ஒரே அமுக்கலாம் இவங்க. ஸோ புது யூனிஃபார்ம் இருக்கே, அழகாக இருக்கானேன்னு ஃபோட்டோ எடுக்கலன்னா அண்ணன் தம்பி கட்டி பிடிச்சி அப்படியே பாசமலராக இருக்காங்க. ஸ்கூல் வந்தாச்சுங்க, இதான் அவர் படிக்கிற ஸ்கூலு. ஸோ வண்டியை நிறுத்திட்டு வந்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். ஸோ என்னடா அவள் 8:30 மணிக்கு வர சொன்னாங்க, ஒரு கக்கா கூட காணுன்னு பார்த்தீங்கன்னா 8:45 அங்கே டைமிங். ஆனால் எங்ககிட்ட சொன்னது 8:30. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு 8:30 சொன்னால் தான் நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்ட்டு. நான் ஃபஸ்ட் டே வச்சு குழந்தைய சீக்கிரம் கூட்டிகிட்டு போய் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 8:30க்கெலாம் ஷார்ப்பாக வந்துவிட்டோம். இருக்காங்க பசங்க, பேரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் இன்னும் வர ஆரம்பிக்கலை. ஸோ வந்து ஸ்கூலே செம காலியாக இருக்குது. ஃபஸ்ட் டேன்றதால எங்களுக்குமே அவர் கிளாஸ் எங்கேன்னு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போய் என்ட்ரன்ஸில் போய்ட்டு விசாரித்தோம், எந்த பக்கம் இருக்குது கிளாஸ் இருக்குது. இந்த பக்கம் ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குது, ஆப்போசிட்டில் ஒரு பில்டிங் இருக்குது, டபுள் பில்டிங் அது. ஸோ இங்கே பெரிய பசங்க சின்ன பசங்க மிக்ஸாக இருக்காங்க. இவர் வந்து என்ட்ரன்ஸில் வந்து எல்லாேருக்கும் வெல்கம். நிறைய பசங்களுக்கு வந்து என்னைக்கு ஓப்பனிங், பெரிய பசங்க இன்னும் முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து குட்டீஸ் வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக அட்ராக்டிவாக வந்து டிசைன்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பூஸு, ஃப்ளவர்ஸு, பலூன்ஸு. ஸோ நிறைய பலூன்ஸ்லாம் மேக் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் வந்து கிளாஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆப்போசிட்டு பில்டிங்கில் சொன்னாங்க, மேலே வந்து கிளாஸில் உட்கார வச்சாச்சு. அவர் கண்டுக்கல, ஜாலியாக போய் உட்காந்துட்டாரு. ஸோ கிளாஸில் உட்கார வச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இதில் ட்விஸ்ட்னா, நாங்கள் ஏற்கனவே புக்கு அட்டை போட்டோம் இல்லைங்களா, அதில் வந்து சில மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. ஒரு சில புக்ஸுக்கு வந்து அட்டை போடல. சரி மொத்தமாக போட்டுட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேம் சொல்லிட்டாங்க. சில டவுட்டு இருந்துச்சு, அதையும் கேட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே கடையில் நின்று அந்த பாப்பாவுக்கு வந்து நோட்டில் வந்து லேபிள் விட்டு அந்த லேபிளும் வாங்கியாச்சு. லேபிளாக வாங்கிட்டு மிஸ்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ பிரின்ஸிபல் ரூம் நிற்கிறோம். இந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்க வந்தோம் நாங்கள். என்ன ஃபீஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஃபஸ்ட் டேன்றதுனால 2 ஹவர்ஸில் விட்டுட்டாங்க, ஃபுல் டே கிடையாது இன்றைக்கி. அதை சொல்ல மறந்துடுறேன், மன்னிச்சிடுங்க. இன்றைக்கி லஞ்ச் கட்டலை, சாரி. ஆனால் லஞ்சுக்கான வேலை செஞ்சாச்சு. எனக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். வரும்போது அந்த வெல்கம் இதில் வந்து அந்த குட்டி பாப்பா நிற்க வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். இவர் வந்து ஃபஸ்ட் டே ஸ்கூல் போயிட்டு வந்துட்டார். 2 ஹவர்ஸ்ன்றதுலாம் தெரியல. என்னென்னா சாக்லேட் கொடுத்தாங்க, கையில் வந்து அந்த இது மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரி பேப்பர் செஞ்சு ஒட்டியிருக்காங்க பாருங்கள், க்யூட்டாக இருக்குல்ல. அதில் வந்து பசங்களை வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூல் வரதுக்குன்ட்டு. இன்னொன்று என்னென்னா, பக்கத்தில் பார்க் இருக்குது. இந்த சின்ன பில்டிங்கில் ஒரு பார்க் இருக்குது, ஆப்போசிட் பெரிய பில்டிங்கில் வந்து பெரிய பார்க் இருக்குது. அவங்க சின்ன பில்டிங்லேயும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயே வந்து சறுக்கு மரம், இந்த மாதிரி சீசா அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேர் வந்து கொஞ்ச நேரம் தான் விளையாட விட்டோம், ஏன்னா செம்ம வெயில், லன்ச் டைம் ஆகிடுச்சு வேறு. ஸோ குட்டீஸ்லாம் வெயில் தாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அவர் கூட்டிகிட்டு வந்துட்டோம். நீங்கள் போதும் விளையாடுறது வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோ வரணும், என் சேனலுக்கு நீங்கள் நிறைய லைக் பண்ணணும், வியூஸ் நிறைய வரணும். ஸோ பார்த்துட்ருக்கவங்க பார்க்க போகிறவங்களுக்கும் இனிமேல் பார்க்க போகிறவங்களுக்கும் பார்த்துட்ருக்கவங்களுக்கும் பார்த்து முடிச்சவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சட்டா பாய், ஆல் ஆஃப் யூ. டேக் கேர், ஆல் ஆஃப் யூ.